வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். நம்ம கூட பார்த்துருக்கீங்கன்னா IBBSPO மார்க் இன்டர்வியூ முடிச்சு இணைஞ்சிருக்க சிந்துஜா தான் அவங்க பேரு. ஸோ இவங்கள்ட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு, இவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்றத மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்க சார்? ஃபர்ஸ்ட் இயர் கேப் பத்தி மெயினா கேட்டாங்க சார். எவ்வளவு வருஷம் உங்களுக்கு இயர் கேப்? நான் 2016 பாஸ்ட் அவுட். ஸோ 9 இயர் கேப் இருந்தனால அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? சார் தென் மேரேஜ் கிட்ஸ்ன்னு சொன்னப்போ ஓகே, பட் அது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வேல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் மேத்ஸ் படிச்சுட்டு ஏன் பேங்கிங் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க சார். தென் மேத்தமேட்டிக் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்டாங்க. என்னென்ன கேட்டாங்க? வாட் இஸ் சர்க்கிள், சர்க்கிளோட டெஃபினிஷன் சொல்லுங்க அப்படின்னாங்க. தென் இங்கிலீஷ் பற்றி கொஞ்சம் கேட்டாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதை வந்து பாசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக KYC பற்றி கேட்டாங்க. ஃபசல் பீமா யோஜனா பற்றி கேட்டாங்க. தென் KYC எதுக்காக பண்ணணும், என்ன பர்பஸ்க்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னாங்க. தென் சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின். என்ன சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் இருந்துச்சு? இஃப் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராங்க, ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க அக்கௌண்ட்ல திடீர்னு நிறைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன் அதுக்குள்ள இருக்கு அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கரண்ட் அக்கௌண்ட்டா இருந்தா அவங்க பிசினஸ் என்ன அப்படின்றத நான் செக் பண்ணுவேன் சார். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா கண்டிப்பா அதை வந்து ப்ரையர் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னா. அப்போ என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னாங்க. நான் சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து ஒரு டேர்ம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணி இந்த ஆக்ட் மூலமா, அந்த ஆக்ட் மூலமா நீங்க அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்புறம் வந்து கிராப் இன்சூரன்ஸ் பற்றி கேட்கும்போது, ஃபசல் பீமா பற்றி கேட்கும்போது எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்போ கிராப்ஸ்க்கு ஏன் இன்சூரன்ஸ் வரணும், நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருக்கு, ஓகே கிராப்ஸ்க்கு ஏன் வரணும்னப்போ நான் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்க்காக வருது அப்படின்றேன். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ன்றதை விட இன்னொரு பெஸ்ட்டான ஒரு டேர்ம் இருக்கு அதுக்கு. அது என்ன டேர்ம் சொன்னாங்க சார்? அது ஆக்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னாரு. ஆக்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னாங்க சார். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருந்துச்சு சார். ஏன்னா நான் இதுவரையிலும் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதை ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஓகே, அப்புறம் உள்ள நீங்க உங்களோட தப்பெல்லாம் வந்து திருத்திக்கிறதுக்காக ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாங்களா, எதுவும் சொன்னாங்களா? கொடுத்தாங்க சார். ஏதாவது கேட்குறீங்களா அப்படின்னாங்க. அப்போ நான் டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன் சார் அவங்க கிட்ட. கேட்கும்போது நல்ல ஃப்ளூயண்டா நம்மளோட ஸ்லாங்லேயே வந்து அவங்க நல்லாவே இறங்கி நம்ம கூட பேசினாங்க சார். சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வரும். உங்களை விட உங்கள் ஜாக்சன் ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். CWJ50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. 10